தமிழகத்தில் சாதிய ஆணவ படுகொலையை தாண்டி மத ரீதியான ஆணவ படுகொலை நடப்பது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் முதல் தடவையாக இருக்கிறது. நம்மளுடைய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவருமே ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் தான். ஆனால் காதலித்த ஒரே காரணத்திற்காக அவர் வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு சென்று கேமரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஹோட்டலில் கேமரா வச்சுருக்காங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் கூட எந்த ஒரு சலனமும் இல்லாமல், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒரு ஆணவ படுகொலையை அந்த குடும்பத்தார் நிகழ்த்தியிருக்கார்கள் என்றால், அதுவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த வகுப்பை சேர்ந்தவர் நிகழ்த்தியிருக்கார் என்றால், இதில் பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியலும் RSS சித்தாந்தம் இருக்கிறது என்று நாம் என்ன செய்யறோம், சந்தேகப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஏனால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு ஒரு கொடூரமான அந்த சிந்தனை வராது. இதில் மிகப்பெரிய வேடிக்கை என்னவென்றால், கொலை நடந்து ஒரு வாரம் ஆக போகுது, சரிங்களா? கொலை நடந்து ஒரு வாரம் ஆக போகுது. எந்த ஒரு தலித்து தலைவர்களுமே என்ன செய்யல, தலித்து தலைவர் இங்கே பல பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்கிறார்கள், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பல தலைவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பெரியாரிசம் பேசக்கூடியவர்களோ, அம்பேத்கரிசம் பேசக்கூடியவர்களோ, தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களோ, திராவிட சிந்தனையாளர்களோ யாருமே இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன செய்யல, இந்த படுகொலையை கண்டிக்கவே இல்லை. அதான் வருத்தமான செய்தி. இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன செய்வார், எந்த ஒரு செயல் நடந்தாலும் கடந்த 3-4 ஆண்டுகளாக ஆளக்கூடிய திமுக அரசை குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த படுகொலை அவருக்கு தெரியாதா? இந்த படுகொலையை அவர் கண்டிக்கல. இன்னும் சொல்ல போனால் அவர் சேலம் மாவட்டத்தில் தான் அவருடைய தொகுதிக்கு பக்கத்தில் இந்த சம்பவமே நடந்திருக்கு. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூட சொல்றாரு பாருங்க, பள்ளிக்கு பள்ளியாக வாங்கக்கூடிய, எடுக்கக்கூடிய, செய்யக்கூடிய கொலைகளுக்கு நாங்கள் எப்படி பொறுக்க முடியும்னு ஒரு பொறுப்பட்ட விஷயத்தை பேசுவார். இவர் படித்தவரா, பண்பாளரா, எப்படி சட்டத்துறையினுடைய அமைச்சராக இருக்காரான்னு தெரியல. அப்ப இஸ்லாமியர்களுடைய உயிர் அப்படின்னா அவங்களுக்கு அது சாதாரணமாக தெரியுது. இஸ்லாமியர்களுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய உடைமைலாம் அவங்களுக்கு ஒரு சாதாரணமாக தெரியுது. நீங்க இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரம்லாம் பார்த்தீங்கன்னா 3 எஸ்கார்டு இருப்பாங்க. நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய தடவை, நேருக்கு நேரம். அப்போ நீங்கள் உங்களுடைய ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறது, ஒருத்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, ஒருத்தர் பாதுகாப்பு கேட்டால் கூட அவனுக்கு கொடுக்கறதுக்கு மறுக்கிறது. எந்த இஸ்லாமிய தலைவனுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்க இந்த அரசு சொல்லுங்க பார்ப்பான். பாதிக்கப்பட்ட அந்த முகமது ஆஷிப் குடும்பத்துக்கு நீங்கள் என்ன விசச்சாரத்தில் செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்களா? நீங்கள் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுருக்கீங்க, அவன் போய் விசச்சாராயத்தை கொண்டு போய் குடிச்சிட்டு வரான். அதை நீங்கள் கட்டுப்படுத்தலை. அதை கட்டுப்படுத்த உங்களால் முடியல. அதில் உங்கள் தோல்வியை மறைக்கிறதுக்காக நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. அது யார் காசை கொடுக்குறீங்க? எங்கள் வரி பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க, உங்கள் காசெல்லாம் கொடுக்கல. அப்போ இந்த படுகொலை செய்யப்பட்ட இந்த ஆஷிப்புடைய குடும்பத்துக்கு என்ன நிவாரணம்? இதெல்லாம் தேடி பிச்சைக்கார மாதிரி உங்களை கேட்கணும் அவசியம் இல்லை, நீங்களே செய்யணும். விசேஷாலயத்தில் செத்த உங்கள் வீட்டு வாசலுக்கு நின்றானா, முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்தானா, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தானா, அவனே சாலையை செத்து போய் கிடைங்க. அப்போ நீங்கள் தேடி கொண்டு போய் கொடுத்தீங்களா இல்லையா? 40 பேர் 50 பேருக்கு. அதே மாதிரி முகமது ஆஷிப்புடைய குடும்பத்துக்கு நீங்கள் தேடி கொண்டு, அதுதான் உண்மையான சகோதரத்துவம், அதுதான் உண்மையான ஜனநாயகம். வணக்கம், வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் பரவி வாழக்கூடிய தாய் தமிழ் உறவுகளுக்கும் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்கள். நான் இஸ்லாமிய சேவை சங்கத்தினுடைய பொறுப்பாளர், மதுரையில் இருந்து AK சாவுல் மீது. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தருமபுரி மாவட்டம் ஓமலூர் செட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட தலித் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை இஸ்லாமிய மார்க்கத்தைச் சேர்ந்த முகமது ஆசிக் என்பவர் காதலித்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் வேலை செய்யக்கூடிய சேலம் மாவட்டத்தில் உள்ள தொப்பி வாப்பா பிரியாணி கடையில் வைத்து அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவமானது மிகவும் கோழைத்தனமான, விரும்பத்தகாத, வெறுக்கத்தக்க, அவமானமான செயல். இது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவருமே ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் தான். ஒரு சகோதரத்துவம், சமாதானத்தை தேடி அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் நடந்த சாதிய ஆணவ படுகொலையை நாம் பார்த்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 50-60 கொலைகளுக்கு மேல் இந்த தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கிறது.
சாதி விட்டு சாதி காதலித்தார், சாதி விட்டு சாதி திருமணம் செய்தார் என்ற காரணத்திற்காக ஆணவ படுகொலையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இந்த ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருக்கும் போது சட்டம் கடுமையாக ஆகி அந்த ஆணவ படுகொலை யார் நடத்துவார்களோ அவர்கள் மீது நம்ம உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் சாதிய ஆணவ படுகொலையை தாண்டி மத ரீதியான ஆணவ படுகொலை நடப்பது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் முதல் தடவையாக இருக்கிறது. எத்தனையோ காதலர்கள் சாதி கடந்து மதம் கடந்து காதலிக்கிறார்கள், காதலித்து கொண்டிருக்கிறார்கள், திருமணம் செய்திருக்கிறார்கள், குடும்ப நடத்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் காதலித்த ஒரே காரணத்திற்காக அவர் வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு சென்று கேமரா வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ஹோட்டலில் வந்து கேமரா வச்சுருக்காங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் கூட எந்த ஒரு சலனமும் இல்லாமல், எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒரு ஆணவ படுகொலையை அந்த குடும்பத்தார் நிகழ்த்தியிருக்கார்கள் என்றால், அதுவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த வகுப்பை சேர்ந்தவர் நிகழ்த்தியிருக்கார் என்றால், இதில் பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியலும் RSS சித்தாந்தம் இருக்கிறது என்று நாம் என்ன செய்யறோம், சந்தேகப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. ஏனால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு ஒரு கொடூரமான அந்த சிந்தனை வராது. இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் மாற்று சாதியை சேர்ந்த நபர்களோடு திருமணம் நடத்தி குடும்பம் நடத்தி கொண்டு தான் இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி திருமணம் செய்து கொண்டு இஸ்லாமிய இளைஞரோடு இஸ்லாமிய நபர்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது சர்வசாதாரணமாக நம்மளுடைய தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. காதலுக்கு சாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. பொண்ணு விரும்புச்சுன்னா என்ன செய்யும், முஸ்லீமாக மாறும். இல்லைன்னா என்ன செய்யும், அந்த பக்கம் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போயிடும். ஒன்று முஸ்லீமாக மாறி ஜமாத்தில் திருமணம் செய்வார்கள், இஸ்லாமிய இயக்கத்தில் திருமணம் செய்வாங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுவாங்க, கோயிலில் வச்சு தாலி கட்டுவாங்க. அவங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே திருமணம் பண்ணிட்டு வாழ்ந்துருவாங்க. பெரும்பாலும் ஆண்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதனால், பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நபராக ஆண்கள் இருக்கிறதுனால் பெரும்பாலும் பெண்களை என்ன செய்வாங்கன்னா, ஆண்கள் எங்கிட்ட பக்கம் இருக்காங்களோ அந்த மதத்துக்குள்ளே போயிடுவாங்க. இது இயற்கையாக நடக்கிறதான். ஒரு இஸ்லாமிய பெண் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரேராக தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆளை வந்து முஸ்லீமாக மாற்றி திருமணம் பண்ணுவாங்க. சில பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி, முருதத்துன்னு சொல்லுவோம் இஸ்லாமிய மார்க்கத்தில், ஷரியத் அடிப்படையில் முருதத்து, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி அவங்க என்ன செய்வாங்க, திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க தான் செய்வோம். சில நேரத்தில் அதை வந்து பெற்றோர்கள் வந்து என்ன செய்வாங்க, கண்டிப்பாங்க. சில நேரத்தில் ஏற்றுக்கிற மாட்டாங்க, சில நேரத்தில் ஏற்றுக்குருவாங்க. அதெல்லாம் நம்முடைய தமிழகத்தில் சர்வசாரமாக நடக்கக்கூடியது. ஆனால் மதம் விட்டு மதம் மாறி தன்னுடைய பெண் ஒருவரை காதலித்தார் என்ற குற்றத்திற்காக ஒரு பொதுவெளியில ஒரு நபரை வந்து படுகொலை செய்திருப்பது என்பது இந்த தமிழகத்திலே மோசமான ஒரு முன்னுதாரணம் என்பதை மிகவும் எச்சரிக்கையாக நம்முடைய அரசுக்கு இந்த செய்தியை நாம் பதிவு செய்கிறோம். இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால் பொது அமைதிக்கு குந்தகம் வருவதோடு, சட்டம் ஒழுங்கு சீர்கெடுவதோடு இந்த மாதிரியான கொலைகள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணமாக நம்ம பார்க்குறோம். இந்த செயலை வந்து மோசமான முன்னுதாரணம். இவங்க வந்து கண்டித்திருக்கலாம், காதலனை பிரித்து இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு படுகொலையை நிகழ்த்தியிருக்காங்க. அதுவும் தாழ்த்தப்பட்ட தலித் தொகுப்பை சேர்ந்தவர் நடத்துக என்று சொல்லும் பொழுது நம்மளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதில் மிகப்பெரிய வேடிக்கை என்னவென்றால், கொலை நடந்து ஒரு வாரம் ஆக போகுது. சரிங்களா, கொலை நடந்து ஒரு வாரம் ஆக போகுது. எந்த ஒரு தலித்து தலைவர்களுமே என்ன செய்யல, தலித்து தலைவர் இங்கே பல பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்கிறார்கள், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பல தலைவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பெரியாரிசம் பேசக்கூடியவர்களோ, அம்பேத்கரிசம் பேசக்கூடியவர்களோ, தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களோ, திராவிட சிந்தனையாளர்களோ யாருமே இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன செய்யல, இந்த படுகொலையை கண்டிக்கவே இல்லை. அதான் வருத்தமான செய்தி. நம்ம இந்த செய்தி, இந்த பேட்டியின் வாயிலாக நம்ம பதிவு பண்ணுடைய காரணமே, இந்த செயல் கொடூரமான செயல், இது கண்டிக்க வேண்டிய செயல். அப்ப நீங்க கண்டிக்காம இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம், அதுக்கு நீ உடன்பட்டு நிற்கிறீங்களான்னு ஒரு கேள்வி நம்ம மனசுல எழும்புது. இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன செய்வார், எந்த ஒரு செயல் நடந்தாலும் கடந்த 3-4 ஆண்டுகளாக ஆளக்கூடிய திமுக அரசை குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த படுகொலை அவருக்கு தெரியாதா, இந்த படுகொலையே அவர் கண்டிக்கல. இன்னும் சொல்ல போனால் அவர் சேலம் மாவட்டத்தில் தான் அவருடைய தொகுதிக்கு பக்கத்தில் இந்த சம்பவமே நடந்திருக்கு.
எல்லாத்தையும் கண்டிக்கக்கூடிய எதிர்கட்சி. நம்ம அதிமுக திமுக கண்டிப்பாக நம்ம என்ன செய்யறது இல்லை, அது ஒரு பொருட்டாவே வைத்துக்கிறது. ஏன்னா நம்ம தமிழ் தேசிய சிந்தனைவாதெல்லாம் இருக்கிறனால இந்த திராவிட அரசியல் கட்சிகள், திராவிட இயக்கங்கள் அல்ல, இந்த திராவிட அரசியல் கட்சிகள் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்ந்து அநீதி இழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கொலை வந்தால் அது ஒரு அரசியல், வெள்ளம் வந்தால் அது ஒரு அரசியல், என்ன சம்பவம் ஏற்பட்டாலுமே அதை அரசியலாக பார்க்கக்கூடியவங்க அவங்க. அதனால தான் இந்த என்ன செய்யற இந்த படுகொலையை வந்து அது இஸ்லாமியராக இருப்பதனால் அதை அவங்க கண்டுகொள்ளவே இல்லை. இப்போ நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூட சொல்றாரு பாருங்க, கொலைகளை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம், பழைய ரவுடி எங்களுக்கு தெரியும், நாங்கள் காவல்துறையை வச்சு கண்காணிக்கிறோம், புதிய ரவுடி யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாரு. இன்னொரு காரணம் என்ன சொல்றாரு, பழிக்கு பழியாக வாங்கக்கூடிய, எடுக்கக்கூடிய, செய்யக்கூடிய கொலைகளுக்கு நாங்கள் எப்படி பொறுக்க முடியும்னு ஒரு பொறுப்பட்ட விஷயத்தை பேசுவார். இவர் படித்தவரா பண்பாளரா எப்படி சட்டத்துறையினுடைய அமைச்சராக இருக்காரான்னு தெரியல. பழிக்கு பழி வாங்கக்கூடிய கொலைகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாதுன்னா நீங்க கொலை செய்யறவனுக்கு சட்டப்படி தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா ஏன் நம்ம பழி வாங்குறான்? அறிவார்ந்த மக்கள் என்ன செய்வாங்க? இப்ப நம்ம முகமது ஆஷிக்குடைய விஷயத்துல பேசுவோமே, அறிவார்ந்த மக்கள் என்ன பண்ணுவான், அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பான். அவனுக்கு சட்டப்படி அந்த வழக்கை நடத்தி கீழ்முறையீடு மேல்முறையீடு போய் அவனுக்கு இருக்கிற அந்த எவிடன்ஸ் பூரா காமித்து சாட்சி சொல்லி சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்தோன்னு இருப்பான். கோபப்படக்கூடியவன் தன்னுடைய தம்பியை அண்ணனை இழந்தவன் என்ன செய்வான், பழிக்கு பழி வாங்குவான். அந்த சட்டத்தினுடைய படி அவனுக்கு தண்டனை கிடைக்கவில்லை என்றால் அவன் என்ன செய்வான், அவனே நேரடியாக களத்தில் இறங்குவான். அதுதான் தமிழகத்தில் 90% படுகொலைகள் நடக்குவதற்கும் இன்னைக்கு ரவுடிகள் மாறி மாறி கொலை செய்வதற்கும் கூலிப்படை செய்வதற்கும் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கொலை செய்வதற்கு காரணமாக இருக்கிறதே நீங்க சட்டப்படி தண்டனை கொடுக்குறங்கிறதான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பழனி பாபாவுடைய கொலையை பற்றி பேசுவோமே, பழனி பாபா அவர்கள் படுகொலை செய்யப்படுறாரு, எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க, பழனி பாபா கொலையில் வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களை விடுதலை செய்யறாங்க. அதுக்கு அவங்க சட்டத்தின் மூலியமா சொல்ற காரணம் என்ன, சந்தேகத்தினுடைய பலனை நாங்கள் குற்றவாளிகளுக்கு கொடுக்கணும். ஏன் குற்றவாளி கொடுக்குறீங்க, அண்ணல் அம்பேத்கர் அடைச்ச அரசியல் சட்டம் அப்படியே சொல்லுது. அப்ப இவங்களும் என்ன செய்யறாங்க, ஒரு ஆல்ட்ரேட் பண்ணி சந்தேகத்தினுடைய குற்றவாளி கொடுத்துட்டு குற்றவாளியை விடுதலை பண்றாங்க. அப்ப எப்படி செத்த நபர் தானே வெட்டிக்கிட்டு செத்துட்டாரா, அந்த ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்ப சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சரிசமம். சட்டத்தின்படி ஒருத்தனுக்கு தண்டனை கிடைக்கவில்லை என்றால் பாதிக்கப்பட்டவன் நேரடியாக களத்தில் இறங்கி தன்னுடைய பழியை தீர்த்துக் கொள்வான். இது சாதாரண ஒரு நிதர்சனமான உண்மை. இது ஒரு சட்டத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? சட்டத்துறை திமுக அதிமுகவை தாண்டி இவங்க என்ன செய்யறாங்க, இந்த நான் மேற்கொண்டு சொன்ன யாருமே இந்த நிமிஷம் வரைக்குமே கண்டிக்கல. இப்ப நம்ம பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஆம்ஸ்டாங்குடைய கொலையை வந்து நம்ம பார்த்தோம். மிகவும் அதிர்ச்சிக்குள்ளான தகவல். அவங்க வந்து கொலை செய்யப்பட்டாங்க. நீங்க நல்லா கேட்டுக்கொள்ளணும், இந்த கொலை வந்து கூலிப்பட செஞ்சாங்க, பழிக்கு பழி செஞ்சாங்க, ரவுடிகள் செஞ்சாங்க அப்படின்ற காரணத்துக்காக இது வந்து கடந்து போயிருச்சு. இதே இது வந்து சாதி ரீதியான கொலையா அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், சாதி ரீதியான அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், தாழ்த்தப்பட்ட கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடியவர். பகுஜன் ஜமாத் கட்சி நமக்கு நன்றாக தெரியும், அதனுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் நன்றாக தெரியும். அவங்க தமிழகத்தில் அந்த கட்சி 25-30 ஆண்டுகளாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது கூலிப்பட முன்விரோதம் அப்படின்னு கடந்து போயிருச்சு. இது சாதி ரீதியான கொலையாக மாறி இருந்துச்சுன்னா இன்னைக்கு சென்னை என்ன ஆயிருந்திருக்கும், நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்க்கலாம். அப்ப என்னன்னா சட்டத்தை வந்து பாதுகாக்கிறவங்களுக்கு அந்த முழு அக்கறை இருக்கு, முழு பொறுப்பு இருக்கு. அவருக்கு முறைப்படி என்ன செஞ்சிருக்கணும், காவல்துறை கேட்டாதான் கொடுக்கணுமா, கேட்காமே கொடுக்கல. நீங்க பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கும் விஹெச்பி போன்ற நம்மளுக்கு தெரியாத இந்துத்துவ அமைப்புகளுக்கு கூட அந்த மண்டல பொறுப்பாளர் கூட இன்னைக்கு வந்து காவல்துறைகள் வந்து துப்பாக்கியோட பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்து முன்னணிக்கு கொடுக்குறாங்க, இந்து மக்கள் கட்சிக்கு கொடுக்குறாங்க, ஆர்எஸ்எஸ்க்கு கொடுக்குறாங்க, பிஜேபிக்கு கொடுக்குறாங்க. விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத்து எங்க இருக்கு தமிழ்நாட்டில்? ஒரு திருமண விஷயத்துல ஒரு நண்பர் நம்மளை தேடி வராரு, நம்ம அலுவலகத்துக்கு வந்து நின்று ஃபோன் பண்றாரு, நான் வந்து விஹெச்பியில் அவனை இருக்கேன்னு சொல்லும் போதுதான் மதுரையில் விஹெச்பி இருக்கான்னு நம்மளுக்கே தெரியுது. அப்ப அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடியவருக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல? நீங்க இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரம்னா பாத்தீங்கன்னா 3 எஸ்கார்டு இருப்பாங்க. நாங்க பார்த்துருக்கோம் நிறைய தடவை நேருக்கு நேரம். அப்போ நீங்க வந்து உங்களுடைய ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிறது, ஒருத்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, ஒருத்தர் பாதுகாப்பு கேட்டா கூட அவனுக்கு கொடுக்கறதுக்கு மறுக்கிறது. எந்த இஸ்லாமிய தலைவனுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்க இந்த அரசு சொல்லுங்க பாப்பா. இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாமிய அரசியல் கட்சியினுடைய இஸ்லாமிய இயக்க தலைவர் இங்க 4-5 பேர் இருக்காங்க. அதாவது கரண்ட் எம்எல்ஏவாக இருக்காங்க. இந்து முன்னணியுடைய ஆர்எஸ்எஸ் அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. யாருக்காவது ஒரு ஆளுக்கு
போலீஸ்காரருக்கு இந்த அரசு வாங்கியிருக்கா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ கவர்னர்கிட்ட இருக்கிறது உயிர், முதலமைச்சர் இருக்கிறது உயிர், எம்பிட்ட இருக்கிறது உயிர், எம்எல்ஏட்ட இருக்கிற உயிர், இஸ்லாமிய இயக்கவாதிகள் தலைவர்கிட்ட இருக்கிறது உயிராக இல்லையா? அது எப்படி நம்ம அணுகிறது? இஸ்லாமியர்கள் இந்த இந்திய தேசிய நீரோட்டத்தில் வந்து விலகி போயிட்டாங்களா? திராவிட சித்தாந்தத்தில் வந்து விலகி போயிட்டாங்களா? தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் வந்து விலகி போயிட்டாங்களா? உங்களுக்கு வாக்களிக்கவில்லையா? உங்களை அரசியல் அதிகாரத்தில் உங்களை உட்கார வைக்கல? என்ன செய்யலை இஸ்லாமியர்கள்? இங்கே உங்களுடைய பங்களிப்பு என்ன செய்யலை? வெள்ளத்தில் அவங்க போராடலையா? ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு சரியா? தொண்டு நிறுவனம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு இயக்கவாதிகளும். அப்ப எல்லாம் உங்களுக்கு வரிகை கட்டலையா? என்ன செய்யலை? நாங்க இந்திய சுதந்திரத்துக்காக போராடலையா? அப்ப இஸ்லாமியர்களுடைய உயிர் அப்படின்னா உங்களுக்கு அது சாதாரணமாக தெரியுது. இஸ்லாமியர்களுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய உடைமைன்னா உங்களுக்கு ஒரு சாதாரணமாக தெரியுது. அப்ப எப்பவுமே ஒரு வாக்கு வங்கியாக நீங்க என்ன செய்றீங்க? இஸ்லாமியர்ல பயமுறுத்துறீங்க. பிஜேபி வந்துன்னு சொல்லி பொய் சொல்லி குடுகுடுப்புக்காரன் சொன்ன மாதிரி சொல்லி அதிகாரத்துக்கு வர்றீங்க. அப்ப இந்த முழு கடமையும் பொறுப்பும் யார்கிட்ட இருக்கு? என்ன திமுக கண்டிச்சிருக்கணுமா வேணாமா? அதிமுக கண்டிச்சிருக்கணுமா வேணாமா? காங்கிரஸ் கண்டிச்சிருக்கணும் வேணாமா? பிஜேபி கண்டிக்காது. பிஜேபிக்கு இந்த கொலையில சம்பந்தம் இருக்கலாம், நம்ம நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஏன்னா இந்த அளவுக்கு கொடுமையாக, நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தும் போது எங்க பொண்ணு தீட்டுப்பட்டுருச்சு, எங்க சாதிக்கார பொண்ணு வேற ஒரு சாதிக்காரன் சேர்ந்து குடும்பம் நடத்திருச்சு, அதுக்காக நாங்கள் கொலை பண்றதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கோமே தவிர, காதலிச்சான்றதுக்காக கொலை பண்றது இதுதான் முதல் தடவை தமிழகத்திலே. அதான் வருத்தக்கூடிய செய்தி. காதலிச்சுட்டு இருக்கும்போது கொலை நடந்துருச்சு இங்கே. அது போக மதம் சார்ந்த கொலை இது வந்து அவன் இஸ்லாம் என்ற ஒரே காரணத்துக்காக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுல தமிழக அரசு என்ன செய்யணும்? காவல்துறை என்ன செய்யணும்? அதுல பின்னாடி இருக்க பின்புலத்துல யாரா இருக்காங்கன்னு விசாரிக்கணும். விசாரிச்சுதான் என்ன செய்யணும்? இதை வந்து இதுக்கு சரியான ஒரு தண்டனையை என்ன செய்யணும்? குற்றவாளிகளுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு பிணை கொடுக்க கூடாது. முதல்ல பிணை கொடுக்கறதான் பிரச்சனையே. இங்க நீங்க காவல்துறை அரசு நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. சட்டத்துல என்ன, இப்ப நீங்க செந்தில் பாலாஜி எவனால் வச்சிருக்கீங்க, பிணை கொடுக்காம வச்சிருக்கீங்க? அரசு பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்லி அதிகாரத்தினுடைய உச்சபட்சத்தில் இருந்த ஒருத்தருக்கு பிணையே கொடுக்காம அவரை நீங்க சாகடிச்சுதான் அனுப்புவீங்க. எத்தனையோ இஸ்லாமியர்களுக்கு நீங்க பிணை கொடுக்காம என்ன விசாரணை கைதியா வச்சிருக்கீங்க சிறைச்சாலையில. ஏன் ஒரு கொலை பண்ணவனுக்கு உடனே 3 மாசத்துல ரவுடியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எப்படிப்பட்ட இதா இருக்கட்டும், அந்த கோழைத்தனமாக கொலை பண்ணக்கூடிய ரவுடிகளுக்கு 3 மாசத்துல பிணை கொடுத்துறீங்க? எந்த அப்ஜெக்ஷனும் தெரிவிக்க மாட்டீங்க அரசு தரப்புல இருந்து. அப்ப பிணையை வந்து அவன் என்ன செய்வான்? காலரை தூக்கி விட்டுட்டு தெரியுமா? நாங்க தான் கொலை பண்ணணும்னு தெரியுமா? இன்னொருத்தனை கொலை பண்ணுவான், இல்ல அவன் செத்து போயிடுவான். இதுதான் நடக்கும். நீங்க நம்ம கண்ணுக்கு முன்னே நடக்கிறது இதுதான். நடு ரோட்டில் வைத்து கொலை, நீதிமன்ற வாசலில் வைத்து கொலை, காவல்துறையில கட்டுப்பாட்டில் இருக்கும் போதே கொலை. இதெல்லாம் ஏன் நடக்குது? சமயத்தில் நீங்களே எவனா ஒருத்தர் உங்களுடைய அதிகாரத்து உங்களை மீறி ஒருத்தன் போகும்போது நீங்களே கூட்டு போய் என்கவுண்டர் பண்ணிடுறீங்க. அந்த வேலையை நீங்க செய்றீங்க. இது வந்து நிரந்தர தீர்வா? என்கவுண்டர் பண்ணா அது வந்து குற்றங்கள் வந்து நீங்க என்கவுண்டர் ஒருத்தவங்க ரவுடியா முதல் பண்றீங்க, மறுநாள் 3 கொலை நடக்குது தமிழ்நாட்டில். நீங்க துப்பாக்கியில் சுட்டவன பயந்துடானா? இல்ல, நம்ம எல்லா பேருமே சட்டத்துக்கு உட்பட்டவர்கள். அது யாராக இருக்கட்டும். எங்களை மாதிரி எங்களை மாதிரி இயக்கவாதிகளை தாண்டி சட்டத்துல வந்து அரசுக்கு வந்து முழு பொறுப்பு இருக்கு. சட்டத்தையும் ஒழுங்கையும் காப்பாற்றுவோம் என்று சொல்லக்கூடிய காவல்துறைக்கு முழு பொறுப்பு இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த முகமது ஆசிஃபினுடைய இந்த ஆணவ படுகொலைய நீங்க சாதாரணமா கடந்து போக கூடாது. இது வந்து மோசமான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும். இது ஒரு மத ரீதியான கொலை, இது ஆணவ படுகொலை. பின்புலத்துல யார் இருக்காங்கன்னு நீங்க என்ன செய்யணும்? விசாரிக்கணும். நீங்க கண்டிக்கல அப்படிங்கிறதா நம்மளுக்கு மிகப்பெரிய வருத்தமே. நம்ம இந்த பேட்டியின் வாயிலாக மக்களுக்கு சொல்லக்கூடியது, அரசுக்கு சொல்லக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, தலைவர்கள் கண்டிக்கவில்லை, ஜனநாயகவாதிகள் கண்டிக்கவில்லை, கீழே உட்காந்தா மேலே உட்காந்தா அது செஞ்ச இது செஞ்ச எல்லாத்துக்குமே கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அந்த ஜனநாயகவாதிகள் என்று சொல்லக்கூடிய யாருமே இந்த படுகொலையை இந்த நிமிடம் வரைக்கும் கண்டிக்கல. நாங்கள் அதை வன்மையாக கண்டிக்கிறோம். இது வந்து மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும். குற்றவாளிகளுக்கு பிணை கொடுக்கக்கூடாது. அவங்க சட்டத்தின் பார்வையில் என்ன செய்யணும்? நீங்கள் எந்த எவிடன்ஸுமே உங்களுக்கு தேவையில்லை, எல்லாமே கேமராவில் அப்படியே இருக்குது. உள்ளுக்குள்ளே வர்றாங்க, அந்த தம்பிகிட்ட பேச்சு கொடுக்குறாங்க, கத்தி எடுத்து குத்துறாங்க, அவர் கீழே விழுகாரு, கடப்பாரில் 3 பேர் நிற்கிறாங்க, மற்றும் முடிஞ்சு அவ்வளோதான். இது நீங்கள் விசாரணை யாரை சாட்சி விசாரிக்கணும் அவசியமே கிடையாது. இந்த விட்னஸை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? தண்டனை கொடுத்துடலாம். பின்புலத்தில் இதை வந்து அரசியல் சார்ந்த அமைப்பு சார்ந்த ஆட்கள் இருக்காங்களான்னு நீங்கள் விசாரிக்கணும். நீங்கள் ஜாமீனில் வெளியே விட்டீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க சும்மா இருப்பானா? இப்போ மறுபடியும் ஏதாவது ஒரு நிகழ்வு போய் நடத்துவோம். அப்போ இது வந்து தொடர் கொலைகளாக மாறும். தமிழகத்தில் இது ஒரு மோசமான முதுகுநாதை ஏற்படுத்தும். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ 4 மாதத்துக்கு முன்னாடியோ சம்பவம் நடக்குது. இப்போ நம்ம வந்து காதலுக்கு எதிரியானவர்கள் கிடையாது. நம்ம ஒரு இஸ்லாமிய இயக்கவாதியாக இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சோம்? காதலுக்கு எதிராக நம்ம காதலித்து தான் திருமணமே பண்ணிக்கிட்டோம். நம்ம காதலுக்கு எதிரி கிடையாது. பல காதல் திருமணத்தை நம்மளே முன்னாடி இருந்து நடத்தி வச்சிருக்கோம். ஆனால் கலப்பு திருமணத்தை நடத்துறதில்லை. ஏன் நடத்துறதில்லை? கலப்பு திருமணத்தை நடத்தலைன்னா அது பேசுறது வைக்கிறதுக்கு நல்லா இருக்குமே தவிர அது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும்.
அவங்க என்ன செய்வாங்க, தொழுக வணக்க வழிபாட்டில் வந்து இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்துடும். நாளைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒன்று இந்த பக்கம் இருங்க, இல்லைன்னா அந்த பக்கம் இருங்க. ஒன்று இஸ்லாமியராக மாறி இஸ்லாமிய அடிப்படையில் வாங்க, இல்லைன்னா நீங்கள் எந்த சமூகத்தில் இருக்கீங்களோ அங்கேயே நீங்கள் போயிருங்க. அதை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. கலப்பு திருமணத்தில் நம்ம உடன்பாடு இல்லை, நம்ம பண்ணி வைக்கிறதுல நம்ம கலந்துக்கிறது இல்லை. ஆனால் இந்த காதல்லே 2 வகை இருக்குது. நல்ல காதல் இருக்குது, நாய் காதலும் இருக்குது. நல்ல காதலிக்கிறவங்க என்ன செய்வாங்க, தன்னுடைய காதலிக்கிற பெண்ணை வந்து கண்ணியமாக நடத்துவாங்க, கண்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஒரு மிஞ்சி போனோம்னா உறவுக்கார வீட்டில் சந்திப்பாங்க, ஒரு கோயில் திருவிழாவில் சந்திப்பாங்க, ஒரு தர்கா இடத்துல சந்திப்பாங்க. இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த காதல், இன்னொரு காதல் இருக்குது பாருங்க. அந்த காதல் வந்து சினிமா கூட்டிகிட்டு போகிறது, பக்கத்தில் உட்கார வைக்கிறது, அது தேவையில்லாத சினிமிசம் பண்ணுறது, நடு ரோட்டில் பூங்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறது, பார்க்கு கூட்டிகிட்டு போகிறது, நடு ரோட்டில் வச்சு அந்த பெண்ணிட்ட வந்து வரம்பு மீறுறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையை பாருங்கள், காதலுடைய கோட்டையாகவே மாறிடுச்சு. அது இப்போ அவங்கள வச்சு தான் காதல் கோட்டை படையெடுத்தான்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் மலைக்கோட்டை மக்களை காப்பாற்றுறதுக்காக திப்பு சுல்தான் கட்டின அந்த கோட்டை காதலால் கோட்டையாக மாறிடுச்சு. நீங்கள் அங்கே போய் பாருங்க, போய் அவ்வளவு கண்ணு கூசுற அளவுக்கு கேவலமாக இருக்கும். குடும்பத்தால் யாரும் பார்க்க முடியாது. அதே மாதிரி பார்க்கு, அதே மாதிரி பூங்கா, குழந்தைகளோட போனால் அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பள்ளப்பட்டியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரோட்டில் இருந்து ஒரு தலித்து சகோதரன் ஒரு பெண்மணிக்கிட்ட வரம்பு மீறி இருக்கான். அதை போய் ஒரு பாய் கண்டிக்கிறாரு. நல்லா நீங்கள் கேட்கணும், பாய் கண்டிக்கிறார். பாய் பார்க்குறதுக்கு தொப்பி வச்சிருக்காரு, தாடி வச்சிருக்காரு, ஆள் வந்து ஒரு முரட்டு தரமாக இருக்காரு. அவர் போய் கண்டிக்கிறார். கண்டிச்சு 2 அடியும் அடிக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறதுன்னு சொல்லி அடிக்கிறார். அந்த செயலை வந்து வீடியோ எடுத்து அதை வந்து வாட்ஸ்அப்பில் போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு அதுக்கு கொந்தளிக்கிறான் எல்லாம் பேருமே. நீங்கள் எப்படி அடிக்க போச்சு அவரை? நல்ல காதலுக்கும் நாடக காதலுக்கும் நல்ல காதலுக்கும் நாய் காதலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. கண்ணியமான காதல் நடந்துச்சுன்னா யாராவது போவாங்களா? அவங்க காதலிக்கிறதே யாருக்குமே தெரியாது. இவன் நடு ரோட்டில் என்னமா பண்ணியிருக்கான், ஒரு பாய் கண்டிச்சிருக்காரு. அதை கண்டிச்சவங்க இந்த படுகொலையை கண்டிக்கவே இல்லை. அதான் இங்கே முக்கியமான விஷயம். அங்கே எல்லா பேருமே கண்டிக்கிறாங்க. பெரியாரிஸ்ட் கண்டிக்கிறாங்க, அம்பேத்கர் கண்டிக்கிறாங்க, தலித் வாந்திகள் கண்டிக்கிறாங்க, தமிழ் தேசம் பேசக்கூடியவன் கொந்தளிக்கிறான். அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் கொந்தளிக்கிறான். நீங்கள் எப்படி அடிக்க போச்சு? ஆனால் இந்த படுகொலை நடந்து 7 நாள் ஆகுது. இந்த படுகொலை அவரால் 2 அடி அடிக்க தான்ப்பா செஞ்சார். இவன் கொலையே பண்ணிட்டான். இந்த கொலை பண்ணதை கண்டிக்கணுமா வேணாமா? இது வரைக்கும் கண்டிக்கல. அப்போ நல்ல காதலுக்கு நம்ம ஆதரிப்போம். இன்னைக்குமே நம்ம காதலுக்கு உடன்பட்டவங்க தான், காதல் திருமணத்தை நடத்தி வைக்கிறவங்க தான். அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இந்துக்கும் முஸ்லீமுக்கும் சேர்ந்து ஒரு திருமணம் பண்றத அது ஒரு பெரிய ஒரு அரசியல் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் டெய்லி நடக்குது திருமணங்கள். இந்துவா இருக்கிறவங்க முஸ்லீமா மாறி கல்யாணம் பண்றான், இந்துவா இருக்கிறவங்க முஸ்லீமா மாறி கல்யாணம் பண்றான், ஆணும் பெண்ணும் இங்கிட்டு மாறிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தோது இருக்கோ அவங்களுக்கு எது வசதி இருக்கோ செஞ்சுட்டு போயிடுறாங்க. இவங்க என்னமோ புரட்சிகர திருமணம் பண்ற மாதிரி மதம் மறுப்பு திருமணம் 29ஆம் தேதி நடந்திருக்கு பல்லடத்துல. குளத்தூர் மணியும் இன்னொரு திராவிட இயக்கவாதிகளும் சேர்ந்து நடத்தி வச்சு அதை அரசியல் ஆட்டி அதை பத்திரிக்கை எப்படிங்க பார்த்தீங்களா? நாங்கள் வந்து சுயமரியாதை, எது சுயமரியாதை திருமணம்? ஒரு மதத்தை வந்து மறுத்து நீங்கள் திருமணம் பண்ணால் அது சுயமரியாதை திருமணம் ஆயிருமா? இந்த திருமணத்தின் மூலியமா நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்க முதல்ல. இந்த திருமணத்தின் மூலமா மதம் மறுப்புங்கிறீங்க. அந்த பெண்மணி வந்து மதத்தை மறுத்து ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிறதுனால மதத்துக்கு ஏதாவது நஷ்டமாக போதா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதை முதல்ல 2 பேர் அது ஒரு காதல் திருமணம், அவ்வளோதான். இந்த அம்மா மதம் மாறலை. இந்த அம்மா எந்த மதத்துக்கு போகும்? இந்து மதத்தில் போய் பிராமின் சர்டிஃபிகேட் கேட்டால் அவங்களை வாங்கி கொடுக்குற செட்டப்ஸ் இங்கே இருக்கா? இங்கே கிடையாது. அந்த பொண்ணு எந்த சாதியை கல்யாணம் பண்ணுதோ அந்த சாதியினுடைய சர்டிஃபிகேட் கூட உங்களால் வாங்கி கொடுக்க முடியாது. இந்த கல்யாணத்தை நடத்தினவங்க இந்த கல்யாணத்தை நடத்தி ஒரு பெரிய போட்டு நாங்கள் சாதி மறுப்பு திருமணம் மட்டும், சுயமரியாதை திருமணம் மட்டும், இந்துக்கும் முஸ்லீமுக்கும் நாங்கள் கடவுள் மறுப்பு உள்ளவனுக்கு கடவுள கொள்கை உள்ளவனுக்கு கல்யாணம் பண்ணுறோம் நீங்கள் பெருசாக பீத்திக்கிறீங்களே. இது என்ன அரசியலா? இது ஒரு பெரிய வந்து சமூக புரட்சியா? இது நான் கேட்குறேன். நான் இது ஒரு காதல் திருமணம், அவ்வளோதான். தமிழ்நாட்டில் எத்தனையோ காதல் திருமணம் நடந்திருக்கு. அதோட இது உங்கள் கைக்கு வராமே பார்த்தீங்களா? மருந்து திருமணம் பண்ணாங்க. மருந்து திருமணம் பண்ணால என்ன பெரிய புரட்சி வெடிக்க போதா? என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? சாதிகள் இல்லையடி பாப்பா குளம் தாழ்த்து உயர்த்தி சொல்ல பாவம் சொன்னா பாரதி. பள்ளிக்கூடத்தில் சாதி சான்றிதழ் கேட்குறீங்க. நீங்கள் எத்தனை சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வச்சாலும் மத மறுப்பு திருமணம் சாதியை உங்களால் ஒழிக்க முடிஞ்சிச்சா? இந்த 70 வருஷமா, இந்த 80 வருஷமா, இந்த 90 வருஷமா அதை மூலம் ஒழிங்க முதல்ல. உங்கள் அதிகாரம் தானே கையில் இருக்கு. நாங்கள் பெரியார் வழியில் ஆட்சி செய்கிறோம், நாங்கள் அண்ணா வழியில் ஆட்சி செய்கிறோம்னு பேசுகிறீங்கல்ல, அதை செய்யுங்க முதல்ல. சாதிகள் இல்லையடி பாப்பா குளம் தாழ்த்தி உயர்த்தி சொல்ல பாவம் சொல்கிறான் பாரதி. பாவம்ங்கிறாங்க. நீ உள்ள நுழைஞ்சனே சாதி சர்டிஃபிகேட் கேட்குற, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குற வேலைக்கு ஒரு சாதி சான்றிதழை எடுக்க முடியல. உங்களுக்கு எதுக்கு இந்த அரசியல்?
கல்யாணம் பண்ணி வச்சா புரட்சிக்கிற வார்த்தை. என்னப்பா நீ இந்து, நீ முஸ்லீம் கல்யாணம் பண்ணியா, ஓகே. அதுக்கு பேர் கலப்பு திருமணமே தவிர சுயமரியாதை திருமணமும் மத திருமணமும் கிடையாது. நீங்கள் பீத்தி கொள்ளணும் அவசியமே கிடையாது. இது நிறைய நடக்குது நாட்டில். அப்போ நல்ல காதலுக்கும் நாடக காதலுக்கும் நாய் காதலுக்கும் வித்தியாசம் தெரியும் நம்ம. அப்போ இதையெல்லாம் பேசக்கூடியவங்க இதையே கண்டிக்கலை. நம்மளுடைய ஒரே கோரிக்கை அப்படிதான். இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் நடுவில் ஒரு பாய் அடித்தாருன்னு அதை கண்டிச்சவன், சாதி மறுப்பு திருமணம் மத மறுப்பு திருமணம்னு பெரிய பத்திரிகையை அடித்து பெரிய இந்த திருமணத்தை வந்து பெருசாக பேசுகிறேன். நீங்கள் எல்லா பேருமே இதை கண்டிச்சிருக்கணும். இந்த நேரம் ஏப்பா காதலிச்ச குற்றத்துக்காரும் இஸ்லாமிய இளைஞனை எதுக்குப்பா கொலை பண்ணி சொல்லி கேட்டிருக்கணுமா வேணாமா? யாருமே வாய் திறக்கவில்லை என்றால் எல்லா பேருமே என்ன செய்கிறாங்க, பொது தளத்தில் அந்த இஸ்லாமிய வெறுப்புல தான் இருக்காங்க. அதை தான் நம்ம உணர்றோம். கடந்த காலங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். அது யாராக இருக்கட்டும், என்னதான் சுயமரியாதை இயக்கவாதிகளாக இருக்கட்டும், தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே இஸ்லாமியர் என்ற ஒரு வெறுப்பு மட்டும் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா என்ன, நீங்கள் அதை கண்டிச்சிருப்பீங்க. நம்மளுடைய ஒரே கோரிக்கை வந்து இது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணம். இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடாது. மீண்டும் நடந்துச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அரசு இரும்பு கரம் கொண்டு நாங்கள் கண்டிக்கிறோம். ஜனநாயக அடிப்படையில் இந்த சம்பவத்தை கண்டிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்குமே உரிமை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்தியாவுடைய சுதந்திரமே நம்ம அதுதான் வாங்கியிருக்கோம். ஒருத்தவன் எழுதுவதற்கும் சுயமாக பேசுவதற்கும் இந்த நாட்டில் உரிமை இருக்குது. நான் எழுதுவதில் நான் பேசுவதில் ஏதாவது வன்முறை இருந்ததுன்னா நீங்கள் வழக்கு தான் போடணுமே தவிர என்னைய பேசவே கூடாது, என்னை கண்டிக்கவே கூடாதுன்னு சொல்கிற உரிமை இந்த நாட்டில் யாருக்குமே கிடையாது. அந்த அடிப்படையில் நம்ம சுதந்திரமாக வாங்கி வச்சுருக்கோம். இது எழுத்துரிமை, இது பேச்சுரிமை, இது கருத்துரிமை. அதனால் இந்த இந்த ஈனச் செயலை, இந்த கோழை செயலை நம்ம கண்டிக்கிறோம். அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது, இரும்பு கரம் கொண்டு என்ன செய்யணும், குற்றவாளிகளை தண்டிக்கணும். பாதிக்கப்பட்ட அந்த முகமது ஆஷிப் குடும்பத்துக்கு நீங்கள் என்ன செய்ய, விசச்சாராயத்தில் செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்கள, நீங்கள் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுருக்கீங்க, அவன் போய் விசச்சாராயத்தை கொண்டு போய் குடிச்சிட்டு வரான். அதை நீங்கள் கட்டுப்படுத்தலை. அதை கட்டுப்படுத்த உங்களால் முடியல. அதில் உங்கள் தோல்வியை மறைக்கிறதுக்காக நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. அது யார் காசை கொடுக்குறீங்க? எங்கள் வரி பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க, உங்கள் காசெல்லாம் கொடுக்கல. அப்போ இந்த படுகொலை செய்யப்பட்ட இந்த ஆஷிப்புடைய குடும்பத்துக்கு என்ன நிவாரணம்? இதெல்லாம் தேடி வந்து பிச்சைக்கார மாதிரி அவங்கள கேட்கணும் அவசியம் இல்லை, நீங்களே செய்யணும். விசேஷாலயத்தில் செத்த உங்கள் வீட்டு வாசல் வந்து நின்றானா, முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்தானா, கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தானா, அவனே சாலையும் செத்து போய் விளையான். அப்போ நீங்கள் தேடி கொண்டு போய் கொடுத்தீங்களா இல்லையா 40 பேர் 50 பேருக்கு? அதே மாதிரி முகமது ஆஷிப்புடைய குடும்பத்துக்கு நீங்கள் தேடி கொண்டு, அதுதான் உண்மையான சகோதரத்துவம், அதுதான் உண்மையான ஜனநாயகம், அதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய பெரியார் வழி அண்ணா வழியை தவிர ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறதும் நீதியை நீதி அடையும் போது பீதி அடையக்கூடாது. இது வந்து இறைவசனம். நீதி சொன்னால் பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டாலும் நீதி சொன்ன நீதி சொல்லக்கூடாது, கடந்து போயிடணும். ஒன்றை கண்டிக்கிறதும் ஒன்றை அப்படியே கண்டுக்கிறாம விட்டுறோம். இது எப்படி நீதியாகும்? இது எப்படி ஜனநாயகமாகும்? இது எப்படி பொது உடைமையாகும்? இது எப்படி தமிழ் தேசியமாகும்? இது கிடையாது. அப்போ அவங்க சொந்த தேவைக்காக நீங்கள் அமைப்பு நடத்துறீங்க, நம்ம உங்களை சந்தேகப்பட வேண்டியது. ஆனால் நம்ம இறுதியாக சொல்லக்கூடியது, முகமது ஆஷிப்புடைய கொலையில் பங்கெடுத்த அனைவருக்குமே சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். முகமது ஆஷிப்புடைய குடும்பத்துக்கு இந்த தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். இந்த மாதிரியான மத ரீதியான ஆணவ படுகொலை நடக்காம தமிழக காவல்துறை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பேட்டியின் வாயிலாக நம்ம மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.